ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இன்னைக்கு வந்து ஜூலை 31 நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் நம்ம அத மட்டும் பார்த்து நம்ம இன்னைக்கு ஸ்டாப் ஆயிடும். மண்டேக்கான லெவல்ஸ் 3ஆம் தேதி ஆகஸ்ட்கான லெவல்ஸ் நம்ம வந்து சண்டே நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ட்ரேட் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் லெவல்லாம் எங்க இருக்குன்னு நம்ம வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம அத வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா பார் ரிப்ளே வச்சு நம்ம கட் பண்ணிப்போம் இத. சரிங்களா? பார் ரிப்ளே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். இன்னைக்கு டே ஸ்டார்ட்டிங் இருக்கு இல்லையா? அத நம்ம அப்படியே கட் பண்ணிப்போம். இதுதாங்க நேத்து முடியும்போது இருந்தது. நேத்து நம்ம முடியும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆயிருந்துச்சு. பிஓசி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் புல்லிஷா தாங்க இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் நல்லாவே வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயும் போயிட்டு இருந்தான். அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நேத்தோட வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல தான் ஓப்பனிங் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, பையிங் இம்பேலன்ஸா இல்ல செல்லிங் இம்பேலன்ஸா இல்ல பேலன்ஸான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, வேல்யூ ஏரியாக்கு மேல ஓப்பன் பண்ணதுனால பையிங் இம்பேலன்ஸா ஓப்பன் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இது வந்து நம்ம 2 நாள் வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆச்சு. எல்லாமே ஓகே. பட் அதுக்கு மேல ரெஃபரன்ஸ் லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லெவல் தாங்க. ஓகே ஞாபகம் வச்சுக்கங்க. 24,519, 24,940 சாரி 24,490, 24,400 இந்த 3 ரெஃபரன்ஸ் லெவல் தான் நமக்கு வந்து கீ. ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருப்போம்னா, மெர்ஜ் பண்ணி வரைய வச்சிருந்தோம். இது வந்து உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஹை லெவல். ஓகேவா? இது வேல்யூ ஏரியா ஹை. இது வந்து பிஓசி. இது வேல்யூ ஏரியா லோ. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு மட்டும் மேல போய் ஓப்பன் ஆவல. இந்த ஜோனுக்குள்ளயே தான் ஓப்பன் ஆகுது. விச் மீன்ஸ் வேல்யூ ஏரியா லோக்கு இன்சைட் தான் வந்து ஓப்பனும் ஆனா. ஸோ அப்போ இது வந்து ஒரு பையிங்க்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். செகண்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? டுவோர்ட்ஸ் ஏ பீரியடுக்கு மேல தாங்க ட்ரேட் நடந்திருக்கு. அண்ட் பியும் நல்லா தான் வந்து புல்லிஷா வந்து ட்ரேட் நடந்திருக்கான். அப்புறம் நிஃப்டி என்ன பண்ணிருக்கு? கம்ப்ளீட்டாவே பையிங் சைடுல தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே தெரியுதுங்களா உங்களுக்கு? 1/2 அன் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நிஃப்டி என்ன பண்றான் உங்களுக்கு? கம்ப்ளீட்டாவே இந்த ஜோனுக்கு மேல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கான். அப்போ கிளியரான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து குடுத்திருக்கு. எதுக்கு அக்செப்டன்ஸ்? அப் ட்ரெண்டுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து குடுத்திருக்கு. ஸோ நமக்கு இங்கேயே வந்து ஒரு புல்லிஷ் வியூ தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம். ப்ரோ நம்ம என்ன ப்ரோ ஆர்டர் ஃப்ளோவே இன்னும் பார்க்கவே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நம்ப இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ சுத்தமாவே சப்போர்ட்டே பண்ணல. ஏன்னா எல்லாமே லோ வால்யூம் நமக்கு சார்ட்ல காட்டுறேன். எல்லாமே லோ வால்யூம். ஸோ அதனால நம்ம ட்ரேட் எத பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எடுத்தோம்னா, ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நமக்கு இந்த ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கிடைச்சது. அதாவது அந்த அக்செப்டன்ஸ் கான்செப்ட், இந்த ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? 2மே கம்பைன் பண்ணி மெயினா வந்து அக்செப்டன்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ அக்செப்டன்ஸ் கிடைக்கவே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, டுவர்ட்ஸ் வந்து நம்ம பை சைடு தான் ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பை சைடு தான் அக்செப்டன்ஸ் குடுத்திருக்கு. நான் இத என்ன பண்ணியிருப்பேன்னா, நம்ம பஃபெட் டெலிகிராம் குரூப்லயுமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். எத்தன மணிக்குன்னா, இங்க குடுத்திருக்கேன் பாருங்க. ஆ கரெக்ட்டா எத்தன மணிக்கு போட்டோம்னா, அந்த 3 கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருப்பேன். 20,414 இருக்கு இல்லையா? அப்ப நான் வந்து போட்டிருப்பேன். பையிங் பேலன்ஸ் ஓப்பனிங்கா இருக்கு. நார்மல் ஐவி. ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வெரி லோ வால்யூம்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலா ரிமைனிங் வந்து நம்ம குரூப்ல இங்க அப்டேட் பண்ணல. ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அத நான் உங்களுக்கு காமிச்சுர்றேன் ஃபர்ஸ்ட்டு. எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு ஓகே இது கூட இன்னும் தாண்டி மேல. இதோ போட்டிருக்கேன் பாருங்க. இங்க 3 பாயிண்ட் வந்து அக்செப்டன்ஸ் கிவன். இந்த பாயிண்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நமக்கு காமன் குரூப்ல அப்டேட் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேல்யூல ஷிஃப்ட் ஆனத பத்தி நம்ம போட்டிருப்பேன். மீதி விஷயத்தலாம் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே. சோ நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னாக்கா, நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் குடுத்துருச்சு இல்லையா? அக்செப்டன்ஸ் குடுத்துருச்சு அப்டின்னா, நீங்க ஆஸ் பெர் மார்க்கெட் ஃபில்டர் என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்க பை பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்ல இந்த ஐபி ஹைய கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட்ன்றது நம்ம பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம வந்து பேஸ்ட் ஆன் நம்மளோட ட்ரேட் செட்டப் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, பையிங் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஓகேவா? எங்க இந்த மெசேஜ் இருந்தா இல்லையா? அப்பவே ட்ரேட் எடுத்து வச்சுட்டோம். நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, 24,400 ஓகேவா? நான் அதையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சுடுறேன். நிஃப்டில ஏன்னா சைட் பை சைடு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணா தான் நம்ம எப்படி நீங்க ட்ரேட் பொசிஷன் நமக்கு சொல்ல முடியும் கிளியரா. ஆப்ஷன்ஸ்ல 24,400 கால் ஆப்ஷன். ஓகேவா? இத நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா நார்மல் சார்ட் எடுத்துப்போம். ஓகே. ஆர்டர் ஃப்ளோ பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். நார்மல் சார்ட் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஸோ என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 66 இருந்துச்சு. இது இருக்கு இல்லையா? இங்க தான் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த கேண்டில் தான். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5த், 6த் கடையில நம்ம வந்து ரேட் எழுதணும். ஓகே. கிட்டத்தட்ட ₹66.15 நம்முடைய என்ட்ரி. மொத்தமா ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும் என்னோட என்ட்ரி பிரைஸ். ஓகேவா? இப்ப நான் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? ரூ. 60 இத தான் நான் ஸ்டாப் லாஸா வச்சிருந்தேன். இங்க என்ட்ரி போயிட்டு. இங்க வச்சா நான் வந்து ஸ்டாப் லாஸ புக் பண்ண சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு, நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு எவ்ளோ தான சைட்வேஸ்ல போயிட்டு இருந்தான். எவ்ளோ தான் சைட்வேஸ்ல போயிருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழயே இறங்கி இருக்காது. நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா? அத தாண்டி கீழயே வரல. நம்ம எங்க என்ட்ரி போனோமோ, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வருவான், திருப்பி வெளிய போவான். கொஞ்சம் தூரம் உள்ள வருவான், திருப்பி வெளிய போவான். திருப்பி உள்ள வருவான், திருப்பி வெளிய போவான். அந்த மாரி தான் போனே தவிர, நமக்கு என்ன பண்ணல மார்க்கெட் பெருசாலாம் வந்து கீழ இறங்கி வரல. ஓகேவா? சரி இதோடயே பார்த்துக்கிறீங்களா? இப்ப நான் அப்படியே பேக் டூ நிஃப்டியோட சார்ட்க்கே போலாமா? சோ, அதே மாரி நம்ம டெலகிராம் குரூப்ல இன்னொன்னு பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். பப்ளிக் குரூப்ல பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல பண்ணியிருந்தேங்க பாருங்க.
25,004 சார்ட் தான் நான் வந்து குடுத்திருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கால் ஆப்ஷனோட சார்ட் பார்த்தீங்களா? அப்படியே 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி போயிருக்கும்? அப்படியே அந்த லோவ மெயின்டெயின் பண்ணி அப்படியே போயிட்டு நான் ஆக்சுவலா நான் 2 பக்கமா சார்ட் பண்ணதுக்கு காரணம், நான் வந்து கால் ஆப்ஷன்ல ட்ரேட் போயிருந்தேன். இப்ப நான் இத மட்டும் நான் சார்ட் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா, இத பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆஸ் எ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரா நம்ம ட்ரேட் பண்றது யாருக்கும் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் வந்து எந்த பக்கம் ட்ரேட் போறேன்னு சொல்லாம 2 பக்கத்துமே நான் காமிச்சேன். ஆனா நான் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நான் இந்த சார்ட் வந்து ஷேர் பண்ணதுக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்டேபிளா சுத்திட்டே இருந்தான். ஒரு மாரி லைட்டா வந்து டுவர்ட்ஸ் வந்து புல்லிஷா இருந்தான். அதே மாரி இங்க பாருங்க பிரீமியமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை நான் நார்மலா வந்து இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்க்க மாட்டேன். ஹையர் ஹை, ஹையர் லோலாம் பார்க்க மாட்டேன். பட் இந்த ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க நான் வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷன் பிரீமியம்ல தான் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வாட்டி டிப் வரும்போது என்ன பண்ணேன்னா, இந்த ப்ரீவியஸ் லோலாம் வரல. அப்படியே அழகா லோ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே போச்சு. ஆனா அப்படியே அதோட ஃபிளிப் சைடு பார்த்தீங்கன்னா, புட் வந்து என்ன பண்ணான், இடையில வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைக் ஆனான். எப்போ இங்க வந்து கீழ வந்துச்சு இல்லையா? அப்பவே கொஞ்சம் ஸ்பைக் ஆனான். அதுக்கப்புறம் கீழ விழுந்தவன் ஹைய வந்து மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஹைய வந்து உடைக்கவே முடியல அவனால. அண்ட் ஒரு பிரைஸ் லெவல்ல வந்து பாக்ஸும் மெயின்டெயின் பண்ணி என்ன பண்ணான், அது ஜோன உடைச்சுட்டு அதுக்கே சுத்த ஆரம்பிச்சுட்டான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால் ஆப்ஷன் பக்கம் பிரீமியம் வந்து ஹையர் லெவல்ல ஹோல்ட் பண்ணுச்சு. லோவர் லெவல்ல ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. நான் எதுக்காக இத காமிச்சேன்னா, நான் ஏன் வந்து ஸ்ட்ராங்கா கால் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணேன். ஓகேவா? நம்ம பப்ளிக் குரூப்ல ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? நம்ம இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணோம் இல்லையா? அதுக்கான ரிவார்ட இந்த கொஞ்ச நேரத்திலேயே குடுத்துருச்சு. இப்ப நான் மட்டும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மார்க்கெட் ஃபைல் குடுத்த நம்பிக்கை. ஓகேவா? நான் என்ன நம்பிக்கைலாம் குடுத்துச்சுன்னு சொல்லிர்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ். அதுவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பூஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ஐபியோட ஹைய வந்து பிரேக் பண்ணுச்சு. ஓகேங்களா? இவன் தான் நார்மல் ஐபியா இருந்தாலும், நார்மல் ஐபிலயே வந்து சில கான்டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம எப்போ வந்து அது ட்ரெண்டிங் டேவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்போ வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றத சில சில இதெல்லாம் இருக்கு. ஐடியாஸ்லாம் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், அழகா ட்ரேட் பண்ணியிருந்தோம். அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த புல்லிஷா போயிட்டே இருந்துச்சு. கரெக்ட்டா மார்க்கெட் என்ன பண்ணா உங்களுக்கு? இந்த பிஓசி நம்ம மார்க் பண்ணதுல 24,490 கரெக்ட்டா அங்க போய் டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் மேல போகையில், அங்க இருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு ஃபால் வந்து கீழ வந்துருச்சு. ஓகே. நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, அழகா வந்து இங்கேயே ட்ரேட புக் பண்ணேன். நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேயே டார்கெட் நம்ம அங்கேயே வந்து புக் பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 27 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சது. ஓகேவா? ஸோ அதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரேட்ஸ புக் பண்ணிட்டு வந்துட்டோம். செகண்ட் ட்ரேடா நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா, நான் ட்ரேட ஹோல்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? கிட்டத்தட்ட 11:45 நான் அதுக்குள்ள நான் ஹோல்ட் பண்ணேன். 11:45 12 நான் வந்து ஹோல்ட் பண்ணிருந்தேன். டைம் சரியா ஞாபகம் இல்ல. பட் காலையில சீக்கிரமா எடுத்துட்டேன். 10 மணிக்கு முன்னாடி எடுத்துட்டு அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணேன். அதுக்கு அந்த ஹோல்ட் பண்ணதுக்கான நம்பிக்கை எப்படி வந்துச்சுனாக்கா, நான் இங்க செக் பண்ணது தான். ஓகே. நான் சார்ட் அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் சார்ட். இது நான் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து ஹையர் ஹைலயே போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் பெருசாலாம் கீழ வரல. ஸோ நம்ம தைரியமா வெயிட் பண்ணலாம். ஸ்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்ல தானே இருக்கோம். லாஸ் போனா கூட நம்ம பயப்படலாம். ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். பயப்படாதுன்னு சொல்லிட்டு நான் அழகா ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பொறுமையா இருந்தது என்ன பண்ணுச்சு எனக்கு மார்க்கெட் எனக்கு வந்து காப்பாத்தி விட்டுச்சு. நான் வந்து ப்ராஃபிட் அந்த ஒரு ட்ரேட் வந்து நான் ப்ராஃபிட்டா முடிச்சுட்டேன். ஓகே. ஒரு பை பக்கம் கால் பண்ண முடியல. ஆனா வந்து ப்ராஃபிட்டா முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ட்ரேட். இதுதான் வந்து டிகோடிங்கும் சரி. ஓகேவா? மத்தபடி பெருசா ஆர்டர் ஃப்ளோல ஏதாச்சும் நமக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா, சப்போர்ட் பெருசா இல்லன்னு தான் சொல்லுவேன் நானு. ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வால்யூம் சுத்தமா டிராப். வெறும் 1,31,000 தான். அதெல்லாம் வந்து நார்மலாவே டைம்ல வரும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஹியூஜ் வால்யூம் வரணும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்ட்டிங்லயே வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து குறைஞ்சு போச்சு. அப்ப எனக்கு இங்கேயே வந்து ஆர்டர் ஃப்ளோ மேல நம்பிக்கை இல்ல. ஆர்டர் ஃப்ளோ வந்து விட்டுட்டேன். சப்போஸ் எப்போ வந்து வால்யூம் ஸ்பைக் ஆகுதோ அங்க பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். ஆனா ஸ்பைக் ஆகலங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? 40, 55, 29, 12, 10லாம் கூட வந்துச்சு. ஈவன் இந்த கேண்டல்லாம் பாருங்க வெறும் 5,000, 3,000லாம் நம்பர் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மியான நம்பர். உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதே மாரி பாருங்க. நம்பர் பார்த்தீங்களா உங்களுக்கு? 35 தான் இருக்கிறதுலயே மேக்ஸிமம் வந்திருக்கு. ப்ரீவியஸ் செக் பண்ணும்போது. அதுக்கப்புறம் 53, 49, 30 இது எல்லாமே கம்மி வால்யூம் தான். இன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கம்மி வால்யூம்ல ட்ரேட் நடந்துச்சு. ஆனா 3 மணிக்கு மேல பாருங்க. 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா 1,00,000, 1,28,000, 59,000 இது கம்மி. இது 2 கம்மி. பட் கடைசி அ இது ஒரு 5, 5, 10 நிமிஷம். இது ஒரு 5, 5, 10 நிமிஷம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஹை வால்யூம் தான். அந்த ஹை வால்யூம்லயே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கடைசியா முடிஞ்சான் பார்த்தீங்களா? முடிச்ச கடைசி கேண்டில் வந்து ஹியூஜ் வால்யூம். முடிஞ்ச கடைசி கேண்டில் ஹியூஜ் வால்யூம்ல முடிஞ்சிருக்கு. வித் நெகட்டிவ் டெல்டா, நெகட்டிவ் கேண்டில். கரெக்ட்டா செல் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா வந்து லாஸ்ட் கேண்டில்ல முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணலாம். ஏன் அது குளோசிங்கா முடிச்சிருக்காங்க? மேபி மார்க்கெட் நெகட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா மண்டே? இல்ல வந்து பை பண்ணவங்க வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருக்காங்களா? என்னன்றது நமக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இதுல வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்கு. பட் நம்ம அத ஷேர் பண்ணாக்கா, நெறைய பேர் வந்து இத யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து என் மேல ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணிருப்பீங்க. என்ன நாலேட்ஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ஸ்ட் வந்து கிளியரா புரிஞ்சுது. மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கரெக்ட்டா ரீட் பண்றீங்க அப்டின்னா,
ஆர்டர் ஃப்ளோ சப்போர்ட் இல்லன்னா கூட என்ன பண்ணலாம் நீங்க அழகா ட்ரேட்ஸ்ங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கான திறமைகள நம்ம வளர்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப எல்லாமே இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். அண்ட் நீங்க வந்து மண்டே ஓகே. மண்டே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாரி இன்னைக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரா, வீக்கான ஸ்ட்ரக்சரா வந்து சொல்லுங்க. பாட்டம்ல வந்து பையிங் எக்ஸஸ் போட்டிருக்கு. டாப்ல புவர் ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து வீக்கர் ஹை இருக்கு. பாட்டம்ல வந்து பையிங் சப்போர்ட் ஸ்ட்ராங்காவே இருக்கு. அண்ட் கன்டினியூஸா பேக் டூ பேக் வேல்யூ வெளிய ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கு. பிஓஎஸ் ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட்டா புல்லிஷ் தான். அண்ட் கடைசி கொஞ்ச நேரம் மார்க்கெட் கீழ வந்திருந்தாலும், ஸோ இது ஒரு புல் பேக்கா கூட நம்ம இருக்கலாம். சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ப ட்ரேட் பிளான்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு இல்ல சண்டேவான வீடியோஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் நான் வந்து ஆட்டோ டப்பிங் குடுக்க தாங்க செய்றேன். அது என்னன்னு தெரியல. இங்கிலீஷ் டப்பிங் வந்து கிடைக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க. நான் பார்க்குறேன் முடிஞ்சா எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் டப்பிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நான் சப்ரைட் சேனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நான் என்ன பண்றேன், அதர் லாங்குவேஜ் பார்க்குறவங்களுக்காக நான் வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். தேவைப்படுறவங்க இப்போ பெங்களூர்லருந்து பார்க்குறாங்க, இல்ல நீங்க வந்து ஆந்திராலருந்து பார்க்குறீங்க, இல்ல வந்து நார்த்லருந்து பார்க்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம எல்லாரும் ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம்.